வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. வரப்போற விமென்ஸ் டே அன்னைக்கு கண்டிப்பா இந்த ரங்கோலிய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் இப்ப டைல்ஸ்ல பென்சில் வச்சு ஃபர்ஸ்ட்டு ரஃப்பா டிராயிங் பண்ணியிருக்கேன். அது மேல தான் உங்களுக்கு கலர் கொடுத்து காமிக்க போறேன். இந்த டிராயிங் பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோவுடைய லாஸ்ட்ல வந்து நான் காமிச்சிருப்பேன் இந்த டிராயிங்க. அத நீங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ரஃப்பா ட்ரா பண்ணிட்டு லைட்டா இப்ப மண் தரையா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு குச்சி வச்சு லைட்டா ஒரு ட்ரா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கலர் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வரும். அதே இது நீங்க டைல்ஸ் தர அப்படின்னா, பென்சில் வச்சு ரஃப்பா இதே மாரி ட்ரா பண்ணிக்கோங்க அந்த டிராயிங்க. அதுக்கப்புறம் போட்டீங்க கலர் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும். ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து கலர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க. நம்ம வந்து நம்மள மாரி ஆட்கள் கண்டிப்பா வந்து ஒரு ரஃப் டிராயிங் நீங்க பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கலர் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வரும். இது சிமெண்ட் தரையா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சாப்பீஸ் வச்சு நீங்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் கலர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா வரும். இந்த வீடியோவுடைய லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இதில உள்ள கலர்ஸ் எல்லாமே இதில காமிச்சிருக்க கலர்ஸ் எல்லாமே எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன். அதையும் பாருங்க. பார்த்து இந்த கலர்ஸ் எல்லாமே நீங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. அட்வான்ஸ் விமென்ஸ் டே விஷ் பண்ணிக்கிறேங்க. நிறைய பேர் வந்து நிறைய ஃபீல்டில் இருக்கீங்க விமென்ஸ் எல்லாருமே. எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலுமே வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்ஸஸாக வரணும், மென்மேலும் வளரணும் அப்படின்றத நான் சொல்லிவிட்டு இந்த ரங்கோலியை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில இந்த மல்லிகை பூக்கு என்ன மாரி கலர் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷ் கலரும், பிளாக் கலரும் நான் வந்து அங்கங்க வந்து இதே மாரி போட்டிருக்கேன். இதே மாரி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து லைட்டா வந்து லைன் மாரி கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கங்க வந்து இதே மாரி தூவி விட்டீங்க அப்படின்னா, பிளாக்கும், ஆஷ் கலரும் மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரிஜினல் ஃப்ளவர் மாரி இருக்கும்.
இந்த பிளாக் கலர் மேலே நான் லைட்டாக வந்து நம்ம செப்பலுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கலரை வந்து லைட்டாக வந்து எடுத்துகிட்டு இதே மாதிரி நமக்கு லைட்டாக முடி எடுத்து பேக் சைடில் வந்து நம்ம ஹேர்பின் ஏதாவது கிளிப்போ ஏதோ மாட்டியிருந்தோம் அப்படின்னா அந்த எஃபெக்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக லைட்டாக வந்து அந்த கலரை வந்து இது மேலே வந்து அங்கங்கே வந்து லைட்டாக போட்டு விட்டுருந்தேங்க ஹேருக்கு. அது பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரிஜினல் ஹேர் மாதிரி சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் இது. இதில் கலர் மிக்சிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் நம்ம யூஸ் பண்ண கலர்ஸ். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த டார்க் பிங்க்கையும் நம்ம இந்த ஆரஞ்சையும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டையும் நீங்கள் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த ப்ளவுஸில் அந்த ஓரங்களில் நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த கலர் தான் வந்து நமக்கு கிடைக்குங்க. அடுத்து இந்த லைட் பிங்க் எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஒயிட்டையும் நமக்கு அந்த டார்க் பிங்க்கையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த லைட் ரோஸ் கலர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஃபேஸ் கலர் எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் கலருக்கு அந்த எல்லோவோட கொஞ்சம் வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபேஸ் கலர் கிடச்சிருங்க. சாண்டல் கலருக்கு வந்து நீங்கள் ஒயிட் அதிகமாகவும் இந்த எல்லோ கம்மியாகவும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சாண்டல் கலர் சாரியுடைய அந்த ஃபுல் இதுலேயுமே வந்து ஒரு சாண்டல் கலர் கொடுத்துருப்பேன், அது கிடைக்கும். அடுத்து இந்த கலர் எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கையும் ஆரஞ்சையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து பிங்க் கலர் சேர்த்துக்கோங்க. இது மூணையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆஷ் கலர் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். இதை தான் நான் செப்பலுக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். செப்பலுக்கு பாருங்கள், அதே சேம் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மிக்ஸ் பண்ண கலர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு, இது மாதிரி நீங்கள் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய அந்த விமன் எப்படி இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.